ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே அவுட் வீலாக் தான் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான கொள்ளு தோசை எப்படி செய்யலாங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இந்த பிஸ்கட் சாப்பிட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் சாக்லேட் பிஸ்கட் கொடுக்குறேன். நான் சாக்லேட் கொடுத்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறேன். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறனால முதல் நாளே நான் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டு மாவை அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இந்த கொள்ளு பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் தூசி இதெல்லாம் நிறையாவே இருக்கும். அதனால் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கொள்ளு எடுத்துக்கோங்க. 1 கப் கொள்ளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் ரைஸும் சேர்க்கலாம், இல்லைனா 1.5 கப் ரைஸும் சேர்க்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ 1 கப் நான் இட்லி ரைஸ் சேர்த்துட்டேன். 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். நான் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். ஏன்னா இது தோசைக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வெந்தயம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கொள்ளு தோசைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆட்டின பிறகு ஒரு நல்லா 8 ஹவர்ஸ் நல்லா ஆட்டின பிறகு நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப இதை புளிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நம்ம புளிக்க வச்சோம்னா தோசை அந்த ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தோசை மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு மில்லட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தோசை செய்கிறதா இருந்தாலும் அது ரொம்ப ஓவராக புளிக்க வைக்காதீங்க. ஒரு 4 ஹவர்ஸ் மட்டும் புளிக்க வச்சா போதும். அதுக்கப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த தோசையோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு ஒரு 4 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கே நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் சட்னி நார்மலாக நம்ம என்ன சட்னி, தேங்காய் சட்னியோ கார சட்னியோ எதுவும் வேணால் செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் இருக்காது. நம்ம எப்படி நார்மலாக தோசை சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி. ஸோ நல்லா நம்ம எண்ணெய் விட்டு நம்ம தோசை வாக்கும்போது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்னோடய சேனலில் நிறைய மில்லட்ஸ் தோசை ரெசிபீஸ், மல்டி மில்லட்ஸ் தோசை ரெசிபீஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தோசை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு போயிட்டோம். ஸோ மாலில் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கு இப்போயே லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேமு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் டைப்பில் இருக்கிற கேம்ஸு. ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் மூலமாக இந்த ஸ்க்ரீனெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேம் மாதிரியே இருக்கும். ஸோ ஃபோன் வழியாக தான் நம்ம விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரியான கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ லைட் டெக்கரேஷன்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த ஆர்ச்சர்ட் ரோடெலாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது முடிஞ்சால் நாங்கள் போகும்போது அங்கேயே நான் வீடியோ எடுத்து ஷூட் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா என்னோடய கண்ணாடியை கிளாஸை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப என்னோடய கண்ணாடி டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஓகே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இது ஓன் டேஸ் அப்படின்ற ஒரு ஷாப்பு. ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். என் பொண்ணு பார்த்திங்கன்னா இருக்கிற அங்கே எல்லா ஃப்ரேமையும் எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய டைப்ஸில் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது. அது அந்த டைப்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்தது. ஸோ நான் ஒரு ஃப்ரேம் ஒரு சர்க்கிள் மாதிரி, செமி சர்க்கிள் மாதிரி இருக்கிற ஃப்ரேம் தான் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அங்கேயே நம்ம ஐ டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ஐ டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேம்ஸ் அந்த கிளாஸ் சேஞ்ச் மாற்றி கொடுக்குறாங்க.
ஸோ நான் வந்து எங்கள் ஊர்லலாம் மாற்றும்போது நான் வந்து ஒரு ஃப்ரேம் மாற்றுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும் ஒரு நியூ கிளாஸ் வர்றதுக்கு. ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ½ அன் ஹவர் கூட இல்லை, 20 மினிட்ஸ்லேயே வந்து நியூ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்றாங்க. செக் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நியூ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஓன் டேஸ் இந்த ஷாப்பில் தான் வந்து நான் வந்து ஃப்ரேம் வந்து மாற்றிருக்கேன். ஸோ இதை நாங்கள் மாற்றிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இதே மாலுக்கு வந்து லஞ்சுக்கு வந்திருந்தோம். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தது இந்த சைஸீரியா, கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இட்டாலியன் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டு. இந்த பாஸ்தா, ஸ்பெகட்டி அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் அந்த சீ ஃபுட் பாஸ்தா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க இது வந்து போகணும்னு. ஸோ வந்து அவளுக்கு வந்து இங்கே கொடுக்குற அந்த கிட்ஸு மீல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்திருந்தோம். இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ரொம்ப மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம். கிடைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்தா, பீஸா, அப்புறம் வந்து இந்த பேக்டு ரைஸு, சீஸ் போட்டு பேக்டு ரைஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பேக்டு சிக்கன் ரைஸ், பீஃப் ரைஸ், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ரெசிபீஸ்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இங்கே உள்ளே வந்து என்ட்ரு ஆகி உட்காந்துட்டோம். எங்களுக்கு டேபிள் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஃபொக்காசியாவா ஏதோ ஒன்று ஃபொக்காசியான்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா அந்த உள்ள கார்லிக் இல்லைனா சீஸ் பட்டர் ஸ்டஃப் பண்ண ஒரு ப்ரெட்டு. ஒரு பிளேட் வந்து ஒயிட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து அது கடைசி வரைக்கும் சாப்பிட முடியல. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் வித்து பேக்டு ரைஸு. ஸோ ரைஸை வந்து சீஸ் கூட சேர்த்து நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து அந்த கிட்ஸ் மீலு. ஸோ அதுக்கு வந்து பாஸ்தா, அப்புறம் வந்து சிக்கன் ஃபிங்கர்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சமாக கார்னு, அப்புறம் ஜூஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மீல் வந்து அவளுக்கு பிடிக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா சிக்கன் ஸ்பெகட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சிக்கன் சேர்த்து ரைஸ் கூட சேர்த்து பேக் பண்ண மாதிரி ஒரு ரெசிபி இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ என் பொண்ணெல்லாம் என் குட்டி பாப்பாவுக்கெல்லாம் கொடுக்கல. ஸோ வந்து சும்மா ஒரு சில கார்ன் வந்து சாப்பிட்டாங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து நான் வந்து ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.